ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏன் வித் மனோஜ். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எந்த ஒரு யூடியூப் சேனலுமே நான் வந்து பெருசாக ஆக்டிவாக இல்லை. பட் ஃப்ரம் நவ் ஆன் ஐ ட்ரை டு அப்லோட் மோர் வீடியோஸ் பாசிபிள். ஏன்னா ஒவ்வொரு டைமுமே நான் இப்படி தான் சொல்கிறேன். பட் ஐ ட்ரை டு மேக் இட் பாசிபிள். ஸோ த மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ என்னென்னா, ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ஆட்கள் மேஜராக வந்து இந்த மாதிரி கிப்லி ஸ்டூடியோ ஆர்ட் க்ரியேட் பண்ணுறது, இமேஜ் ஜென்ரேஷன், ஸோ இந்த மாதிரி போகிறாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தேட் அதே டூலை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்லைனில் ஸ்மால் டூல் க்ரியேட் பண்ணலாம். கேல்குலேட்டர்ஸ், மைக்ரோசாஸ் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். அது க்ரியேட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து கண்டென்ட் ஒரு பிளாக் வெப்சைட் மாதிரி அடிக்கடிக்கு நம்ம வந்து புது கண்டென்ட்டோ இல்லை ஆப்டிமைஸ் பண்ணுறதோ தேவையில்லை. சிங்கிள் பேஜ் வெப்சைட்டே போதும் டு கெட் சம் குட் டிராஃபிக். அண்ட் அது உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடியாகவும் இருக்கும். ஃப்யூச்சரில் நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க போகிறீங்கனாலும், இல்லை நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்கனாலும் அது ஒரு பெட்டர் ப்ராஜெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு டு ஷோ யுவர் ஸ்கில்ஸ். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் டூல்ஸும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு மோட்டிவேஷனல் பூஸ்டாக இருக்கும். ஸோ ஓகே, நம்ம இது வந்து சக்ஸஸ் ஆச்சு, இதேமாதிரி நம்ம வேறு ஒரு டூல் க்ரியேட் பண்ணலாம், இல்லை வேறு ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணலாம், மைக்ரோ ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணலாம் வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ. ஸோ இப்போ மெஜாரிட்டி என்னென்னா, ஏஐ வந்ததுனால எல்லாருக்குமே ஹவு டு க்ரியேட்டுன்னு தெரியும். இந்த ப்ராடக்டை வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு டூல் க்ரியேட் பண்ணணும், இல்லை வந்து ஒரு மைக்ரோசாஸ் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணணும், லிட்டில் பிட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சால் போதும். நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம் விச் யூஸிங். நான் வந்து HTML, CSS அண்ட் JavaScript இது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ சின்ஸ் ஐ ஆம் மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட்னால எனக்கு கோடிங் வந்து பெருசாக நாலேஜ் கிடையாது. அது தான் CNC கோடிங், அதுவும் லேபில் பண்ணும்போது தான் நான் இருக்குது. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கோடிங் பற்றி பெருசாக நாலேஜ் இல்லைனாலுமே நீங்கள் வந்து யூ கேன் க்ரியேட் ஆன்லைன் டூல்ஸ், ஆன்லைன் வெப் டூல்ஸ், மைக்ரோசாஸ், கேல்குலேட்டர்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஒரு ஆன்லைன்லேருந்து ஒரு கன்வெர்ட்டர், இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சல் டு இன்ச்சஸ் கன்வெர்ட்டர், நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் PDF டு இமேஜ் கன்வெர்ட்டர். ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங். ஆப்வியஸ்லி இதுக்கெலாம் வந்து ஆல்ரெடி டூல் இருக்குது. ஆல்ரெடி டூல் இருந்தாலுமே நம்ம பண்ணணுமான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூகுளில் வந்து 10 ஸ்பாட் இருக்குது, சரிங்களா, 10 சர்ப்ஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி நான் காமிக்கக்கூடிய அந்த அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் வந்து நான் பண்ண வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல தான் இருக்குது. ஸ்டில் ஐ எம் கெட்டிங் கிளிக்ஸ். ஸோ நீங்கள் வந்து பண்ணக்கூடிய வெப்சைட்டு டாப் 3 இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 6th 7th இருந்தாலுமே யூ ஸ்டில் கெட் டிராஃபிக். ஓகே, ஒரு டாப் 3 காம்படிட்டர்ஸ் ரொம்ப ஹை அத்தாரிட்டி டொமைன், இல்லை பெரிய வெல் நோன் வெப்சைட்னால, இல்லை பல வருஷமாக இருக்காங்கன்னா அவங்கள நம்ம பீட் பண்ணுறது கஷ்டம். ஆனால் நம்ம 5வது 6வது இடத்துல இருந்தாலுமே ஸ்டில் வில் கெட் சம் டிராஃபிக், ரைட்? ஸோ அது வந்து நம்ம பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா டொமைன் வாங்குறது மட்டும்தான் இருக்கும். அதே சமயம் வந்து பேக் எண்டில் வந்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து ஈஸி. ஸோ அது எல்லாமே ஏஐ உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். யூ நீட் டு லேர்ன் சம்திங். ஆனால் நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வேர்ட்ப்ரெஸ்லேயே நம்ம வந்து ஆன்லைன் டூல் வந்து மேக் பண்ணலாம். ஜஸ்ட் கோ ஆன் கூகுள். ஸோ இஃப் நான் தான் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐ வில் டேக் சம் டைம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து யூடியூப்லேயே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ ஒரு வேளை நான் தான் க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி நான் வந்து ஒரு வீடியோவை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ஐ ட்ரை டு பப்ளிஷ் வீடியோ ஆஸ் மச் அஸ் பாசிபிள் தாங்க, சரிங்களா? அவ்வளோகைஸ், ஆப்வியஸ்லி நான் வந்து என்னோட URL வந்து ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ ஆல்ரெடி காம்படிஷன் நிறைய இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் மச் காம்படிஷன். மேபி இன் ஃபியூச்சர் ஐ மே திங்க் அபவுட் ஷேரிங் தட் URL. ஓகே, வெல் கைஸ், இதுதான் அந்த வெப்சைட்டு. ஸோ அரௌண்டு நான் வந்து நவம்பர் டைமில் வந்து நான் லான்ச் பண்ணேன். நான் அரௌண்ட் அக்டோபர் டைமில் தான் இந்த வெப்சைட் வந்து லான்ச் பண்ணேன். பட் லான்ச் பண்ணாலுமே நான் வந்து பெருசாக வந்து எஃபர்ட் போடல. கண்டென்ட் வைஸும் சரி, சிங்கிள் பேஜ் வெப்சைட் இருந்தாலுமே அதில் சம் கண்டென்ட் நம்ம வந்து ஆட் பண்ணணும். டூலுமே அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. ஸ்லோலி நான் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நான் அப்புறம் வந்து ஒரு டிசம்பர் டைம்லலாம் வந்து பெருசாக இது கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஸ்லோலி வந்து பார்த்திங்கன்னா கூகுள் இட் செல்ஃப் ஸ்டார்ட் ட்ரஸ்டிங் அண்ட் ஃப்ரம் அரௌண்ட் 3 கிளிக்ஸ் பர் டேலேருந்து இப்போ அரௌண்டு நம்மளுக்கு வந்து ஒரு 150 கிளிக்ஸ் பர் டே, 200 கிளிக்ஸ் பர் டே, ஆவரேஜாக 200 கிளிக்ஸ் பர் டேன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 120 கிளிக்ஸ் ஆச்சுக்கு. இன்னும் ஸ்டில் கம்ப்ளீட் ஆகணும். ஸோ நம்மளுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 200 கிளிக்ஸ் பர் டே ஆவரேஜாக வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ கீப் புஷிங் இதாகிட்டு தான் இருக்குது. இப்போது அனலிட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதாங்க லாஸ்ட்டு 60 டேஸ், லாஸ்ட்டு 90 டேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஒரு கிராஃப் வந்து நல்லா ஏறும். ஃப்ரம் ஒரு 5 டேஸில் 33 விசிட்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா அதே 5 டேஸில் வந்து ஒரு 830 விசிட்டர்ஸ் வந்து வராங்க. இதுதான் இந்த மாதிரி நம்ம சிங்கிள் பேஜ் வெப்சைட் இருக்கும்போது நமக்கு ஒரு பெனிஃபிட். ஏன்னா சிங்கிள் பேஜ்லேயே நம்ம வந்து டூல் க்ரியேட் பண்ணுவோம், அதிலே கண்டென்ட் ஆட் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஃப் வந்து நம்மளுக்கு நல்லா கொண்டு போவோம். ஆனால் இதில் இன்னும் ஒரு மிஸ்டேக் நான் என்ன பண்ணேன், இது ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் வந்து க்ரியேட் பண்ணேன்னா, ஸோ அதுவே நல்லா போயிடுச்சு. ஸோ இதோட மேஜர் ஆடியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆளுங்க தான். ஸோ Tier 3 கண்ட்ரிஸ் ஆர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான். நம்ம டார்கெட் எப்போவுமே வந்து US, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் லைக் US, UK
ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா. ஸோ இந்த மாதிரி டார்கெட் பண்ணும்போது நம்ம ரெவென்யூ பர் ஆர்பிஎம் சொல்லுவாங்க, ரெவென்யூ பர் மைலி. அது என்ன, 1000 பேர் பார்த்தா நம்மளுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எவ்வளோ காசு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவிலேருந்து 1000 பேர் பார்த்தா நம்ம வெப்சைட்டுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் எவ்வளோ காசு தருவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். 5, 4, 3, 2, 1. கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து 1000 பேர் பார்த்ததுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு வந்தது 42 rupees. சம் பீப்புளுக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம், ஒரு நியூபியாக இருக்கவங்களுக்கு, மேபி இதில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு மோர் ஆர் லெஸ் லைக் 42, 50 rupees ஆர் 60 rupees அவ்வளோதான் மேக்ஸிமம் வரும். அதுவே நியூசிலாண்ட்லேருந்து பார்த்தா ஒரு ஆவரேஜாக லைக் நான் எனக்கு நியூசிலாண்ட்லேருந்து பார்த்தாங்க, ஒரு லெட்ஸே ஒரு 100 பேர் ஒரு 200 பேரோ பார்த்துருக்காங்க. அப்போ எனக்கு வந்து அந்த ஆர்பிஎம் காமிச்சிச்சு. அது எவ்வளோ காமிச்சிச்சுன்னா க்ளோசர் டு $5, 4.5 to $5 காமிச்சிச்சு. அதாவது அதே நியூசிலாண்ட்லேருந்து 1000 பேர் பார்த்தா எனக்கு 400 ரூபாய் கிடைக்கும். கிட்டத்தட்ட 10 மடங்கு காசு வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் சம்பாதிக்கலாம். அதாவது நான் இங்கே ஒரு மாதத்தில் $10 சம்பாதிக்கிறது, அதே இது வந்து எனக்கு நியூசிலாண்ட்லேருந்து வந்தாங்கன்னா நான் $100 சம்பாதிக்கலாம். கூகுள் ஆட்சன்ஸ் செஞ்சு எனக்கு அந்த மாதமே எனக்கு வந்து காசு வரும். அடுத்த மாதம் அந்த ரொட்டேஷன்லேயே வந்துடும். அதே எனக்கு $10னா 10 மாதம் கழிச்சு தான் எனக்கு $100 வரும். அதுக்கு அது 11ஆம் மாதம் 12ஆம் மாதம் தான் பேங்க்குக்கே வரும். 1 வருஷம் ஆகிடும். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து கீவேர்ட் ரிசர்ச்சோ இல்லை மார்க்கெட் ரிசர்ச் இல்லை ரெடிட்டில் போய்ட்டு என்ன மாதிரி பீப்புள் வந்து டூல் தேவைப்படுது. இதில் விஷயமே என்ன தெரியுமா, எல்லாருமே வந்து சொல்லிடலாம் நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிடுங்க, ஏஐ யூஸ் பண்ணி இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏஐயோட மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ ஹவு டு கிரியேட் அந்த ஸ்கில் இருக்குல்ல, கோடிங் ஸ்கில், ஹவு டு கிரியேட், அது மெஜாரிட்டி ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்மால் ஷேர்ஸ் தான் நமக்கு பில்ட் பண்ணுறோம். அதனால் நம்மளுக்கு 90 to 95% ஏஐ டூலே நம்மளுக்கு ஓகே தான். அந்த ரிமைனிங் 5% வந்து இப்போ அது ரியலி ஸ்கில் பீப்புளுக்கு தான் அது தெரியும். இப்போ ஏஐ வந்து ஒரு கோடிங் நாலேஜ் இல்லாத என்ன மாதிரி பீப்புளுக்கே வந்து ஒரு டூல் பில்ட் பண்ணி நான் வந்து இவ்வளோ டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறேன்னா அந்த பெரிய ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணிடுச்சு. ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம்னா எதை க்ரியேட் பண்ணுறது, அதுதானே பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு தான் நீங்கள் வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும். கீவேர்ட் ரிசர்ச்சுக்கு ஏஹெச்எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ரிசர்ச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ண கற்றுட்டு அதில் ஒரு டிமாண்ட் இருக்கும் போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஏன்னா நம்ம வந்து பெய்ட் ஆட்ஸ்க்கு காசு செலவு பண்ண போகிறது கிடையாது, சோஷியல் மீடியா வீடியோஸ் போட போகிறது, சோஷியல் மீடியா ஃபாரம்ஸில் போய்ட்டு ரெடிட்டில் போய்ட்டு என்னோடய டூல் இதுன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் பண்ணலாம், ஆனால் நான் பண்ணலை. ஆனால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னா அந்த ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த வந்து மெஜாரிட்டி இந்தியன் ஆடியன்ஸ் தான். அந்தளவுக்கு ரெடிட்டில் ஆக்டிவாக இல்லை, எவனும் கேட்கல. அதே யூஎஸ் ஆர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ்னால் இந்த ஃபாரம்ஸ் யூஜி லைக் கோரா ரெடிட்லலாம் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க, ட்விட்டர்லாம் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் உங்கள் டூலை இது புஷ் பண்ணும்போது ஈஸியாக புஷ் ஆகிடும். சரிங்களா, இது வந்து நான் இந்த பில் பண்ணியிருக்க டூல் வந்து சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லை ஃபீயோ எதுவுமே பே பண்ணல, எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஏன்னா நான் மட்டும் பே பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இதுவே நான் யூஎஸ், யூகே இல்லை டாப் லெவல் கண்ட்ரிஸ் ஆட் பண்ணியிருந்தேன்னா நான் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாலுமே அங்கே ஒரு டொனேட் பட்டன் மாதிரி வச்சுருப்பேன். நான் இதுலேயும் வைக்கலாம், பட் ஐ டிடன்ட் ஆட் டொனேட் பட்டன், பை மீ அ காஃபி அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஸ்மால் லைக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு $5 டொனேட் பண்ணுங்கள், லைக் பை மீ அ கப் ஆஃப் காஃபி அந்த மாதிரிலாம் வரும். அப்படி இல்லைனா நான் வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு வந்து ஒரு $1 பே பண்ணுங்கள், அந்த மாதிரியும் நான் வந்து ஃப்ரீமியம் மாடல்ஸும் கொண்டு போயிருப்பேன். உங்கள்கிட்ட சொல்லலாம், நீங்கள் வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து இந்த ஒரு அவேர்னஸ் இல்லை. நம்ம சேனலோட மெயின் பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் மூலமாக எனக்கு வந்து பெரிய அளவு ஆப்வியஸ்லி இந்த சேனல் வந்து மானிட்டைஸ்டே கிடையாது ஃபஸ்ட்டு. மேபி சம் பீப்புளுக்கு அஃப்லியேட் யூஆர்எல், அஃப்லியேட் லிங்க் எதனால் கொண்டு டொமைன் யூஆர்எல், அது ஒரு அரௌண்ட் ஒரு $2 to $10 அந்த மாதிரி ஏர்ன் பண்ணேன். நம்ம சேனலோட மெயின் பர்பஸே நான் வந்து பார்த்தீங்கன்னா டு எஜுகேட் பீப்புள், டு கிரியேட் அவேர்னஸ், அதுதான் என்னோடய மெயின் கோலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏஐ டூல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் கைஸ், அவ்வளோதான் சொல்கிறேன். நான் என்னோடய சேனல் வந்து தான் ஆல் இன் ஆல், இல்லை தமிழில் நான் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு தமிழில் பார்த்து நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட அந்த என்ன சொல்கிறதுனா உங்கள் நாலேஜோட சுருக்கத்தை நீங்கள் ரொம்ப சுருக்கிங்கன்னு அர்த்தம். ஏன்னா வந்து இங்கிலீஷ் வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ விதமான கண்டென்ட் இருக்கா, இவ்வளோ விதமான ஏஐ டூல்ஸ் இருக்கான்னு தெரியும். ஏன்னா நான் அதை ஏன் உண்மை நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்க்குறீங்கள, நம்ம ஆடியன்ஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸு. இது மூலமாக எனக்கு பெரிய ரெவென்யூ கிடையாது. ஆனால் அதுவே ஒரு வீடியோ பண்ணுறாங்க இங்கிலீஷ் ஸ்பீக்கர்,
அவனுக்கு அது மூலமாக பெரிய ரெவென்யூ இருக்குது. ஸோ அதுக்கே அவன் டெடிகேட்டடாக உட்காந்துறான். ஸோ ஐ ஹேவ் சம் அதர் ஒர்க் டு மேக் மணி, அவ்வளோதான். எனக்கு இதுலேயே உட்காந்து ஃபுல்லாக மணியை வந்து ஜென்ரேட் பண்ணணும் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ஒரு ரெவென்யூ சோர்ஸுன்னு வேணும். ஸோ இதுதான். ஐ நோ திஸ் வீடியோ இஸ் சம்வே லைட்டாக டிவியேட் ஆகிற மாதிரி தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு திங்க் இட்ஸ் அ ஈஸி மணி, இல்லை ஈஸியாக மணி ஜென்ரேட் பண்ணலாம், ஈஸியாக டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணலாம். இட்ஸ் நாட் ஈஸி, சரிங்களா? பட் இட்ஸ் ஈஸி வென் யூ டூ ஸ்மார்ட் ஒர்க். அதுதான். ஏன்னா இப்போ எல்லாராலுமே பொருள் உருவாக்க தெரியும், ஆனால் என்ன பொருள் உருவாக்கத்து தான் தெரியல. எல்லாராலையுமே ஒரு ஏஐ பயன்படுத்தி ஒரு மேஜிக் ஜீனி மாதிரி தாங்க சொல்லப்போனால், அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி ஒரு அந்த பூதத்துக்கிட்ட நம்ம கேட்கலாம், அது எல்லாமே படைச்சிடும். ஆனால் அதை என்ன கேட்குறது தான் இங்கே பெரிய விஷயமாகவே இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னு கன்வின்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ ஹவு வெல் திஸ் வீடியோஸ் கோஸ், சரிங்களா? அண்ட் நானுமே கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஏன்னா அது என்னோடய பெரிய ட்ராபேக்காக பார்க்குறேன், என்னோடய நெகட்டிவ் சைடாக பார்க்குறேன். நான் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேறேன், விச் ஐ எம் அஷேம்ட் ஆஃப். ஐ ட்ரை டு ஓவர் கம். பட் சில டைம் என்னென்னா, நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி மைண்ட்லேயே நிறைய யோசிச்சுட்டு ஓவர் ஆகிட்டு டயர்டாகிட்டு தூங்கிடுறேன். தூங்கிடுறேன் இந்த சென்ஸ், அந்த ஃபீல்டு விட்டு வேறு ஃபீல்டு போயிடுறேன், ஒரு அந்த ஐடியா விட்டு வேறு ஐடியாவுக்கு போயிடுறேன். அந்த மாதிரி ஐ ட்ரை டு டூ as much content as possible, as much good as possible. Thanks guys, bye. மூஞ்சி ரொம்ப ஒருன்னு வச்சுருக்கணும். Anyway, bye guys, bye.